அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி நகுல், கோவையிலிருந்து. மனிதநாடி அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரி நற்பலன்களையும் எந்தெந்த மாதிரி தீய பலன்களையும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தனுசு ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே அதிக புத்தி கூர்மையுடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்க்கிறது நம்மளுக்கு அழிவை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க. சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள், அதாவது நம்ம யாருமே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். அண்ட் அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூட ஆசைப்படாதவர்கள், யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு ட்ராவலிங் அண்டு இந்த சாகசம் பண்ணுவாங்க, அந்த வேற ஏதாவது பண்ணுற விஷயம், இந்த மாதிரிலாம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதாவது ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் உபயராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் 12 ராசிகள்லேயே அதிக அதிர்ஷ்டம் வாய்ந்த ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. குழந்தைத்தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா இவங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா நெருப்பை போல் செயல்படக்கூடியவர்களும் தனுசு ராசிக்காரர்கள். ஸோ இதனால் இந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கிரக பயிற்சிகள் ஏற்படும். ஸோ சனி பயிற்சி ஏற்பட போது சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு பகவான் இந்த ஆண்டில் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. அண்டு கேது பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இப்படி கிரக பயிற்சிகள் மூலம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா மிகுந்த நன்மை தரும் ஆண்டாக தான் தனுசு ராசிகளுக்கு இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ இந்த கிரக பயிற்சிகள் மூலம் நன்மை அடையக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்றது 100% உண்மை. ஸோ இவர்களுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் யாரெல்லாம் குழந்தை இல்லை, எனக்கு குழந்தையே இல்லை, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், ஸோ ஆர்டிஃபிஷியலாக கருத்தரிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான, அதாவது மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய ஆண்டு, ஆண் வாரிசுகள் உருவாகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக தான் இருக்க போகுது. காதல் திருமணம் அப்படின்றத கைக்கூடி வரும். லாஸ்ட் இயர் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்டில் ஒத்துக்கலை, ஸோ பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் இல்லை, அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜு, ஸோ லவ் ஃபெயிலியர், இப்படி நிறைய காரணங்கள்னால நிறைய ப்ராப்ளம் இந்த லவ் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக காதல் திருமணம் அப்படின்றது கைகூடும். ஸோ பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்களோட உதவினால் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் 100% இந்த ஆண்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்ம பேசிக்காக 99% இந்த பலன்கள் இல்லை தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு பொருந்தும். இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அண்டு எதிர்பாராத சுபகாரியங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் நடக்கும். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த ஆண்டை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களோட குடும்பத்தினர் மேலே நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டு கடன் அண்ட் வீண் வம்பு வழக்குகள் இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ்க்காகட்டும், வீடு கட்டுறதுக்கு, மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி அதனால் அது அதாவது நம்ம சொன்ன டேட்டில் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி நம்மளால் அதை செட்டில் பண்ண முடியாமல் நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், வீண் வம்பு வழக்குகள், ஸோ சில பேருக்கு அது கோர்ட் கேஸ் ப்ராப்ளமாகவே மாறி இருந்துச்சு லாஸ்ட் இயர் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் அதை கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுவீங்க. லேட் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அது எப்போது எக்ஸாக்டாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் எண்டுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட கடனை செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு
குவார்ட்டர் சைஸ் ஆச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்துட்டு நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. ஸோ படிப்படியாக அதில் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது வந்து சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் அதில் வின் பண்ணனவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 மந்த்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது படிப்படியாக கம்மியாகி இந்த போன இயர் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் இந்த எண்டுலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த கேம்பிளிங் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தவங்களுக்கும் போன இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதில் வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே நீங்கள் தொடரும்னு நினச்சி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக லாஸ் ஆகி போன இயர் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ரொம்ப லாஸஸ் சந்திச்சிட்டிங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் நீங்கள் தாராளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படின்றது உறுதியாக இருக்குது. அண்டு சொந்த தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றவங்க லாஸ்ட் இயர் வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நின்ன தொழில் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருந்திருக்கும், இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வந்து ரெண்டையுமே உங்களால் பார்க்க முடியாமல் உங்களுக்கு டைம் வந்துட்டு பத்தாமையோ ஏதோ ஒரு சில காரணங்கள்னால உங்களுக்கு ரெண்டையுமே ரன் பண்ண முடியாமல் ஸோ அதுலேயுமே ஸ்டக் இருந்துச்சு. டோட்டலாக சொல்லணுன்னா தனுசு ராசிக்காரர்கள் போன வருஷம் எல்லா முயற்சியுமே பண்ணீங்க, பட் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அது ஸ்டக் ஆயிருச்சு. எதையுமே நீங்கள் ஒரு ஃப்ரீயாக பண்ண முடியல. ஏதாவது ஒரு மனவேதனை, மனக்குழப்பங்கள், ரொம்ப டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால எல்லா விஷயமும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து இன்சூரன்ஸில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் உங்களுக்கு பெருசாக அதில் ஒரு ப்ராஃபிட்டுமே இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு மெயினாக இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு அதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அண்டு மெடிக்கல் பீப்புள்ஸ் அதாவது இந்த ஃபார்மசி அண்டு இந்த டாக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க அனைவருக்குமே இந்த ஆண்டு வந்து புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இனோவேட்டிவான விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு மீடியா பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ மீடியா பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு நிறையா டேலண்ட் இருந்தாலுமே நிறையா ஷோ அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருப்பீங்க, பட் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களோட எஃபர்ட் போட்டதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கலைத்துறையினர், அதாவது இந்த நாட்டுப்புற கலைஞர்கள், இவங்களுக்கு மெயினாக சொல்லணும். இவர்களுக்கு வந்து வெளிநாட்டு செய்தியின் மூலம் இவர்களுக்கு வந்து பணவரவு கிடைக்கிற போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெளிநாட்டு செய்தி மூலம் இவர்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மெயினாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக லாபம் ஏற்படும். அண்டு வேலைக்கு அப்ளை பண்ணவங்க நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ப்ரைவேட் ஜாபில் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் வராமல் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக வரும். அப்புறம் மெயினாக வந்துட்டு இந்த சட்டப்படிப்பு படிச்சுட்ருக்கவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்த உயர் பதவிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் அதே மாதிரி தான். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்க, எஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போகணும். உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிக்க முடியாமல் ஸோ பல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், பட் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் இதை பண்ணணும். அண்டு கல்வி, அதாவது மாணவியர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய செய்திகள் மூலம் அவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவியர்களுக்கும் சேம் அதே மாதிரி தான். எஃபர்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ எஃபர்ட் போடணும். அண்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் இது. ஸோ மாணவியர்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இந்த டைமு
போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமான மார்க் அவங்க மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு வந்து 2025ஆம் ஆண்டு அப்படின்றது வந்து டோட்டலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு 95% வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இவர்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு எளிய பரிகாரம் தான். நான் எல்லா வீடியோஸ்லையுமே எளிய பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மெயினாக சித்தர் வழிபாடுகளே போதும். ஸோ சித்தர் வழிபாடு வந்து இவங்க மெயினாக பண்ணினா போதும். அது நெய் தீபமும் ஊதுபத்தி. ஸோ இது இவ்வளோ தான். இது மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சித்தர் வழிபாடு நீங்கள் பண்ணலாம். உங்களோட நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய சித்தராகட்டும், உங்களுக்கு பிடிச்ச சித்தர், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஆலயம், ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே சித்தர்கள் பார்க்குறீங்களோ அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் அண்டு தங்க நிறம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 6. ஸோ இதுதான் உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுன்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற ஆண்டும் உங்களுக்கு இதை விட ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவ்யூஸ் கொடுங்க. நன்றி.